ஆதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஷாக்கு தெரியாமல் அவன் பின்னாடி வந்து பைக்கில் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் மனோ. அதுக்கப்புறமா ஒரு கரெக்டாக ஒரு குடோன் கிட்டக்க நிஷா வந்து போனதுக்கப்புறம் திரும்பி டக்குன்னு அந்த மனோ வந்துடுறாங்க. வந்தோடனே மனோவை பார்த்துட்டு நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு கரெக்டாக பிடிச்சி சேரில் வந்து உட்கார வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் கட்டி போட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நிஷா வந்து இந்த மாதிரி மனோ வந்து பாரதியோட தம்பி பின்தொடர்ந்து வந்தான், என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் அவனை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் தான் நிஷா உன்னை வந்து தேவையில்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டேன், அதனால தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன், இனிமேல் மனம் வந்து தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நான் என் ஆளுங்க கிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, சரி நீ முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் சொன்னதெல்லாம் வந்து செஞ்சுருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களுக்கு வந்து காசை கொடுத்துட்டு நிஷா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் டக்குன்னு வந்து மனோ அவங்க ஆளுங்கக்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து டிஷ்ஷுன்னு சண்டை போட்டு மனோ வந்து விடாமல் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். ஏன்னா புது நம்பராக இருக்குங்கிறனால பாரதி வந்து ஃபோனை எடுக்காமல் இருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்ப கால் பண்ணோன்னா மனோ கரெக்டாக வந்து ஃபோனை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அக்கா பாரதிக்கிட்ட நான் தான் மனோ பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா உன்னை ஆளை காணும்னு நான் நேற்றுலேருந்து தேடிக்கிட்டு இருந்தேன், என்னாச்சு இது வேறு நம்பர்லேருந்து பேசுகிறேன், அக்கா எனக்கு பேசுகிறதுக்குலாம் நேரம் கிடையாது, அந்த நிஷா தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இப்போ வந்து என்னை ஆளுங்களை வச்சு 4-5 பேரை வச்சு பிடிச்சி வச்சுருக்கா, நான் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், என்னால் ரொம்ப நேரம் பேச முடியுமான்னு தெரியல, நீ முதல்ல வந்து ஆதி சார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி எப்படியாவது இந்த பக்கம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இங்கே தான்டா ஒருத்தன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொன்னோன்னா, அக்கா அவங்க என்னை பின்னாடி வந்து துரத்திட்டு வராங்க, நான் இங்கேருந்து வந்து இந்த குடோன்லேருந்து தப்பிச்சு இந்த பக்கமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மனம் ஓடுறாங்க. இந்த பக்கம் மனம் டக்குன்னு வந்து ஃபோனை வந்து கீழே போட்டுடுறாங்க. கீழே போட்டோன்னே இந்த பக்கம் மனோ அப்படின்னு சொல்கிறப்ப, டேய் யாருக்கிட்டேயோ வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கான்டா, முதல்ல வந்து ஃபோனை வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் மனோ பின்னாடியே வந்து ஆளுங்க எல்லோரும் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. உடனே பாரதி வந்து எப்படியாவது இந்த விஷயத்தை ஆதிக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி ஆதி அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து ஓடி வராங்க. பாரதி ஓடி வரதை பார்த்தோன்னா ஆதி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இந்த மாதிரி மனோவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், அதான் நீங்கள் தான் வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றப்ப, இருங்க பாரதி என்னாச்சு முதல்ல என்னென்னு தெளிவாக சொல்லுங்கள், இல்லை இந்த மாதிரி வந்து இந்த ஃபோன் நம்பர்லேருந்து வந்துச்சு, அவனை வந்து யாரோ 4-5 பேர் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா, அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு வர்றதுக்காக வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க பதறாதீங்க, நான் வந்து மனோவை வந்து பத்திரமா அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. போனதப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டோன்னே இந்த பக்கம் மித்ரா வந்து மாடியிலேருந்து பார்த்துட்டு, இப்படியே போணுச்சுன்னா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக மித்ரா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிஷாக்கு. ஆமாம் நான் என்னாச்சு, இப்போ வந்து ஆதி வேற வந்து தெரிஞ்சுட்டு மனோவை காப்பாற்றுறதுக்காக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான், நீ வேலையை உன் ஆளுங்களுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்கிறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சுட்டு பேசுகிறப்ப அவன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, மேடம் எங்கிட்டேருந்து தப்பிச்சு இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்கான். என்னையா சொல்கிறேன், அவனை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஒருத்தன் வந்து ஆதின்னு ஒருத்தன் வேறு கிளம்பி வரான், நீங்கள் வந்து வேலையை நான் சொன்ன வேலையை சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை பிடிங்க, அவன் மட்டும் வந்து தப்பிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகிடும் மித்ராக்கு, நீங்கள் சீக்கிரம் போங்க அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் துரத்திக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். ஆதி அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபோன் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அதிகாரிக்கு ஃபோனை போட்டு கேட்டு, இந்த மாதிரி வந்து கரெக்டாக எப்போ ஆஃப் ஆகிருக்குங்கிற லொக்கேஷன் கரெக்டாக அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே கரெக்டாக பார்த்தா இந்த ஃபோன் தான் வந்து ஆஃப் ஆகிருக்குங்கிறத ஆதி வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதி வந்து காரை எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக ஒவ்வொரு இடமா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து ஆதிக்கு வண்டி வேகமாக போயிட்டுருக்க சமயத்தில் தான் இங்கே மனோ வந்து இப்படி இவங்க ஆளுங்கள்லாம் வந்துட்டதுனால வந்து மனோவால் வேகமாக ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால டயர்டாக இருக்காப்புல, அப்படி காருக்கு பின்னாடி வந்து மறைஞ்சு ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ தான் வந்து காரை விட்டு இறங்கி ஆதி வந்து இந்த பக்கம் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு ஒவ்வொருத்தர்கிட்டையா வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். அதுக்கப்புறமா டக்குன்னு ஆதி வந்து கரெக்டாக காரை எடுக்கிற சமயத்தில் இந்த பக்கம் மனோ வந்து ஆதியை வந்து பார்த்துட்றாங்க. ஆதி சார் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக ஓடி வராங்க. காரு பின்னாடி ஓடி வரப்போ இந்த பக்கம் பின்னாடி வந்து ஆளுங்க எல்லோரும் வந்து இங்கே பாரு இங்கே தான் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோவை கரெக்டாக பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம். மனோவை பிடிச்சி இந்த பக்கம் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே நவுந்து
அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதை டக்குன்னு பார்த்தா ஆதி வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்ப பின்னாடி கண்ணாடி வழியாக வந்து பார்த்துட்றாங்கன்னே சொல்லலாம். டக்குன்னு வந்து காரை விட்டு இப்படி வந்து இறங்குறாங்க ஆதி. இறங்கி முடிச்சுட்டு இந்த பக்கம், ஏய் முதல்ல அவனை விடுங்க, யார் நீ, எதுக்கு தேவையில்லாம வர்றன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து அட்டகாசமாக சண்டை போட்டு இந்த பக்கம் மனோவை வந்து இந்த பக்கம் காப்பாற்றுறதுக்காக வராங்க. அப்படியும் வந்து ஆதியும் சேர்த்து இந்த பக்கம் கையில் இருக்கிற எல்லா பொருளையும் வச்சு கண்ணாப்பின்னான்னு அடித்து தள்ளி விட்றாங்க. அந்த சமயம் டக்குன்னு வந்து ஆதி மனோவை வந்து என் பின்னாடி நின்றுக்கிட்டு, மனோ நீ எங்கேயும் நவுறாத, விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோவை பின்னாடி நின்றுக்கிட்டு, இப்போ இருந்தால் தைரியம் இருந்தால் வாங்கடா அப்படின்னு சொல்லி ஆதி வந்து டிஷும்னு அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன இவன் இந்த அடி அடிக்கிறான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேரும் முதல்ல சண்டை போட்டுட்டு இருந்தவங்க எல்லோரும் பயந்துட்டு ஓடிடுறாங்க. ஓடினதுக்கப்புறம் மனோவை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆதி வந்து கேட்குறான். முதல்ல இந்தா தண்ணியை கொடு அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, ஒன்றும் இல்லை சார், வாங்க சார் வீட்டுக்கு போகலாம், நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது, ரகசியம் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.